அனைவருக்கும் வணக்கம். ராஜகர்ஜனை அத்தியாயங்கள் 11 மற்றும் 12. இந்த வாழ்பல சோதனை திப்பு சுல்தானின் எண்ணி துணியாத அவசர முடிவு என பெரிய சுல்தானா பேகம் கருதி எவ்வகையிலேனும் அதனை நிறுத்திவிட வேண்டும் என அதி தீவிரமாக முனைந்து திவான் பூரணையாவுடன் தனிமையில் கலந்து ஆலோசித்து அதற்கு ஒரு தீர்வு கண்டு அதன்படி அந்த நேரத்தில் இளையவன் அப்துல் கரீமை போர் முகாந்திரமாக பரங்கிப்பேட்டை நோக்கி சேனைகளுடன் புறப்படச் செய்ய கூடுமான வரையில் முயன்றும் பார்த்தாள். ஆனால் அவ்விதமான அவளது ஜெபம் முற்றிலும் சாயவில்லை. அவளையும் மீறி யாரும் அறிய முடியாத ஒரு ரகசிய சக்தி அப்துல் கரீமை கவி கொண்டு இருப்பதை அந்த அன்னை உள்ளம் அறியாமல் போனது ஆச்சரியம். இந்த சோதனையின் மூலம் ஏதேனும் ஒரு புதிய கலைபரத்தை உண்டு பண்ணலாமா என நிமிடத்திற்கு நிமிடம் சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த திவான் மீர் சாதிக் அப்துல் கரீமை தன் வயப்படுத்தி இந்த வாழ்பல சோதனைக்கு பிறகே பரங்கிப்பேட்டை யுத்த களம் நோக்கி செல்லலாம் என அபிப்பிராயம் தெரிவித்திருந்தான். இன்னும் சொல்ல போனால் பரங்கிப்பேட்டை போர் பயணத்தையே நிறுத்திவிட வேண்டும். அவ்விதம் நிறுத்துவதன் மூலம் திப்பு சுல்தான் நகரில் இல்லாத போது சில ராஜதந்திரமான குயுக்திகளை கையாளலாமா என்பதும் அவனது நயவஞ்சகமான ஒரு எண்ணம். அப்துல் கரீமை எவ்வகையிலாவது அரியணையில் அமர்த்திவிட்டால் அவனை பொம்மை சுல்தானாக்கி அனைத்து ஆட்சி முறைகளையும் தனது உள்ளங்கையில் அடக்கிக் கொள்ளலாம் அல்லவா? இந்த அபிப்பிராயத்தை ஏற்க அப்துல் கரீம் மறுத்துவிட்டான். தந்தை ஹைதர் அலியின் சர்வ வல்லமை பொருந்திய ஆணையை மீறுவது எவ்வளவுக்கு தலையை கிள்ளி பந்தாடுவதற்கு ஒப்பானது என்பதை அவன் நன்றாகவே அறிவான். மாலை சரியாக 4 மணி அளவில் பெரிதான அந்த வீரத்திடலில் ஜனக்கூட்டம் ஒரு புழுக்கமான ஆவேசத்துடனும் வழக்கத்துக்கு மீறிய எதிர்பார்ப்புடனும் கூடிவிட்டது. சுற்றிலும் அரண்மனை சம்பந்தப்பட்டவர்களுடன் ஸ்ரீரங்கப்பட்டினத்து வாசிகளும் நிறைந்து இருந்தனர். ஒரு மருங்கே கங்கம்மாளும் மஞ்சுளா தேவியும் கூட அமர்ந்து மனவேதனையுடன் எதிர்நோக்கினர். உடல் குணமாகி 7 தினங்கள் தாம் ஆகின்றன. மறுபடியும் வாளை ஏந்துகிற இந்த மூர்க்கமான சோதனையா என அந்த தாய் உள்ளமும் காதல் உள்ளமும் மருகின. அக்ரஹாரமும் திரளாக வந்திருந்தது. ஆயினும் ரங்கநாயகி வரவில்லை. அவ்விதம் வருவதை அவள் விரும்பவில்லை. அவளுக்கு அது அவசியமாகவும் படவில்லை. திப்பு சுல்தானுடைய கண்கள் துருவி துருவி தேடுகின்றன. எங்காயிலும் ஒரு மருங்கே அவள் பதுங்கிய வண்ணம் அமர்ந்திருப்பாளோ என்று அவனது கண்கள் அலைமோதுகின்றன. இன்னும் யாருடைய வருகைக்காவது எதிர்பார்க்கிறாயா திப்பு என சுரத்தில்லாத குரலில் அந்த நிகழ்ச்சியை வெறுப்பவர்களைப் போல கேட்டாள் அன்னை பெரிய சுல்தானா பேகம். அன்னையின் அந்த குரல் ஒளியில் இருந்து அவளது மன ஒளியை உணர்ந்து கொண்ட திப்பு, உங்கள் உத்தரவுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன் அம்மா என கூறிய ஒரு ராஜதந்திரமான போக்கில் தான் யார் என்பதை நிஜப்படுத்துகிறான். என்னை கேட்டுதானா திப்பு இந்த அவசர ஏற்பாட்டை, தேவையற்ற ஏற்பாட்டை செய்தாய்? ஏதோ தெரியாமல் அவசரப்பட்டு ஏற்பாடு செய்துவிட்டேன். தேவையென்று நீங்கள் கருத தொடங்கி வைப்பதன் மூலம்தான் என்னை தெளிந்தவனாக்க வேண்டும். திப்பு நன்றாகவே பேச கற்றுக்கொண்டவன். ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு ஆசானிடம் கல்வி பயின்றவனாயிற்றே அவன். உன் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம் திப்பு என பட்டும் படாததுமாக உத்தரவிட்டாள் பெரிய சுல்தானா பேகம். தன் அன்னையின் மனநிலையை நன்றாகவே புரிந்து கொண்ட திப்பு சுல்தான் அடுத்த பக்கத்தில் இருந்த பசவராஜை நோக்கி, நீ முதலில் கோதாவில் இறங்கலாமே பசவராஜ் என உத்தரவு பணித்தான். வலது கையில் ஆள்காட்டி விரலால் மூக்கின் நுனியை தேய்த்து கொண்டே. ஆனால் கண்கள் தனது நண்பனின் கண்களை பரிசீலிப்பன போல கவனிக்கின்றன. ஒரு கணம் தனது கண்களை மூடி தான் வணங்கும் சாமுண்டீஸ்வரியை மனதில் வழிபட்டு கொண்டவனாக எழுந்த பசவராஜ் பிறகு தனது ராஜ நண்பனது கரங்களை பற்றி, என்னை வாழ்த்துங்கள் குமார சுல்தான் என்றான். ஒரு பக்தி பூர்வமான மரியாதையுடன் தன்னை பசவராஜ் இவ்வாறு கேட்பான் என்பது திப்பு சுல்தான் கொஞ்சமும் எதிர்பாராதது. அவனது கண்களில் நட்பின் மேலோங்கிய ஆனந்த நீர்த்திவளிகள். என் அரும் நண்பனே பசவராஜ், உனது வெற்றியில் எனக்கு எப்போதுமே நம்பிக்கை உண்டு. அது சரி, கவசம் அணியாமலா இந்த சோதனையில் இறங்குகிறாய்? அவசியமில்லை. எனக்கு அவசியமாகப்படுகிறது பசவராஜ். ஒரு கால் நாளை நீ என்னுடன் யுத்த பயணத்தின் போது புறப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை.
திப்பு சுல்தான் இவ்வாறு கூறிய பிறகே இந்த சோதனையின் முக்கிய உள்நோக்கம் என்ன என்பது பலருக்கு புலனாயிற்று. திவான் பூரணையா பூரணமாக ஜீரணித்துக் கொண்டார். ஓ, இதற்கு பெயர்தான் திப்பு சுல்தானோ? என்னை மன்னிக்க வேண்டும் குமார சுல்தான். யுத்த களத்தில் அன்றி வேறு எங்குமே கவசம் அணிவதில்லை என்று என்னுள் சங்கல்பித்துக் கொண்டவன் நான். எனக்கு இது ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டு போல. இந்த விளையாட்டுக்காக கவசம் அணிந்து விட்டால் பிறகு எனது வாளை நானே அவமதிப்பதற்கு ஒப்பாகும் என பசவராஜ் மிகவும் அமைதியுடன் கூறி நிறுத்தியதும் அவனது அந்த வார்த்தைகள் வாளினும் கூர்மையாக பலரை புண்படுத்தின. ஒருவேளை நானே கோதாவில் இறங்க நேர்ந்தால்? நீங்கள் நிச்சயம் இதற்காக கவசமணிய மாட்டீர்கள். எனது இந்த வார்த்தைகளின் உள்ளர்த்தம் மரியாதைக்கு உரியது. ஒரு கால் அணிந்தால்? நானும் அணிவது பற்றி அப்போது யோசிப்பேன். அதற்கு மேலும் பேச்சு நீண்டு செல்ல விரும்பாத பசவராஜ் ஒரு துள்ளு துள்ளி மேடையில் இருந்து குதித்து திடலின் நடுவே போய் நின்றான். திப்பு சுல்தானும் தனது ஆருயிர் நண்பனது திடமான நெஞ்சை கண்டு பெரிதாக வியந்த வண்ணம், எனது இந்த சதசில் வாளில் வல்லவர்களான யாரும் பசவராஜை எதிர்த்து அவனை வீழ்த்துவதன் மூலம் இந்த சபைக்கும் செங்கோலுக்கும் பெருமை சேர்ப்பார்களாக. படே பௌஜ்தார் என்கிற மகா சேனாதிபதி விருதை பெற்று நாளை புறப்பட இருக்கும் சைன்யங்களுக்கு தலைமை தாங்குவார்களாக என ஒரு சவால் பிரகடனமே போல கர்ஜித்த கர்ஜனை பலரையும் ஊக்குவிப்பதாகவும் உணர்ச்சி மேலீடு செய்வதாகவும் அதே நேரத்தில் பசவராஜை வீழ்த்த வேண்டும் என்ற போலியான அர்த்தம் துணிப்பதாகவும் இருந்தது. நாளை இந்த பசவராஜை படைக்கு தலைமை தாங்க செய்து அழைத்து செல்ல இந்த ஏற்பாடா என்றும் அரண்மனையை சேர்ந்த பலர் புரிந்து கொண்டு வியந்து எதிர்பார்த்தனர். ஆனால் பசவராஜ், குமார சுல்தான், எனக்கு இந்த படை பௌஜ்தார் பட்டம் தேவையற்றது. நான் விரும்பாததும் கூட. நண்பன் என்ற பவித்திரமான விருதிற்கு மிஞ்சி நாடாளும் அரசன் பதவி கொடுத்தாலும் நான் விரும்பேன். நான் விரும்பினால் எத்தனையோ ஜாகிர்களை உங்களிடமிருந்து பெற முடியும் என்ற பரிபூரண நம்பிக்கை எனக்கு பலமாகவே இருக்கிறது என மறுத்து கூறியதை கேட்டபோது, இவன் பட்டம் பதவிக்கு ஆசைப்பட்டு ராஜ நட்பை பெறவில்லை என்பது தெல்ல தெளிவாக பலருக்கும் புரிந்தது. இவ்விதமான பல விஷயங்கள் பலருக்கும் புரிந்தது. இவ்விதமான பல விஷயங்கள் பலருக்கும் புரிய வேண்டும் என்பதுதானே இந்த ஏற்பாட்டின் நோக்கமே. ஒரே கூச்சலும் நெரிசலுமாக இருந்த கூட்டம் ஒரு வினாடி அமைதியில் ஆழ்ந்து கவனிக்கிறது. மஞ்சுளா தேவியின் இதயம் அளவுக்கு மீறி துடிக்க தொடங்குகிறது. திவான் மீர் சாதிக் மிகுந்த சினந்த பார்வையுடன் அப்துல் கரீமை நோக்கினான். முதல் எதிரியை போல அப்துல் கரீம் மேடையிலிருந்து சினச்சுளிப்புடன் வாளை உருவிக் கொண்டு குதிக்கிறான். எதிர்பார்த்த திப்பு சுல்தான் அதை கண்டு முறுவலிக்கிறான். அப்துல் கரீமை கண்ட பசவராஜ், சின்ன சுல்தான், உங்களுக்கு ஏன் இந்த தலையெழுத்து என மரியாதையாகவும் நன்மையை உத்தேசித்தும் சொன்னான். அது அப்துல் கரீமை கேலி செய்வது போல தென்படவே அவன் சற்று கடுமையாக, இந்த சிங்க பரம்பரையின் முன் நீ ஒரு சுண்டலி என்பதை நான் நிரூபிக்க வேண்டாமா என்றான். ஆனால் பசவராஜ் இந்த கடும் சொற்களுக்காக சிறிதும் கோபப்படவில்லை. ஓ, அப்படியா? கவசம் அணிந்திருக்கிறீர்களா என்றான். தெரியாமல் அணிந்து விட்டேன். கலற்றி போட எவ்வளவு நேரமாகும்? அவசியமில்லை. நல்லது. ஒரு திருத்தம். தனித்தனியே ஒவ்வொருவரிடமும் வீரத்தை நிரூபித்து எனது சக்தியை விரயம் செய்ய நான் விரும்பவில்லை. யார் யாரெல்லாம் என்னை எதிர்க்க ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக வந்தால் எனது சக்தியின் அருமை பெருமைகள் விரயமாகாமல் நிரூபணமாகலாம். இவ்வாறு பசவராஜ் ஒரு திமிரான சவாலை போல கூறியதை கேட்ட திப்பு சுல்தான், பசவராஜ், என்ன இது என அதிர்ச்சி கண்ட நிலையில் சத்தமிடுகிறான். பசவராஜும் அந்த சத்தத்தின் சக்தினை உணர்ந்து தனது சித்தத்தின் எதிரொலியாக, நான் ஒரு ராஜகர்ஜனையின் நண்பன், குள்ள நரிகளின் ஊழை அல்ல என கூறியதுமல்லாமல் திவான் மீர் சாதிக்கை நோக்கிய போது அரசியலின் உட்பொருளை உணர்ந்த சிலருக்கு சில விஷயங்கள் பட்டும் படாமலுமாக புலப்படலாயின. ராஜா கான், சையத் கஃபார் மற்றும் பலர் தொடர்ந்து வாளை உருவி கொண்டு வந்து நின்றனர். அவர்களுள் தளபதி நாதீம் வந்து நின்றதுதான் திப்பு சுல்தானுக்கே வியப்பாக இருந்தது. நாளை போர் பயணத்தில் தன்னை தேர்ந்தெடுக்காமல் தனக்கு சமதையான
சேனாபதியான குலாமுத்தீர்கானை இப்படி தேர்ந்தெடுத்து விட்டாரே குமார சுல்தான் என்ற வெறுப்பில் ஏற்பட்ட துடிப்பு அவனுக்கு. இதன் மூலம் ஒரு வெற்றி கிடைக்குமானால்? பலர் ஒன்றாக சேர்ந்து எதிர்ப்பதால் யாருக்கும் அந்த மகா சேனாதிபதி விருது கிடைக்கப் போவதில்லை. குறைந்தபட்சம் நாளைய போர் பயணத்திற்காகவாவது இந்த மகா சேனாதிபதி ஸ்தானம் கேட்கலாம் அல்லவா? ஏறத்தாழ 30 பேர்கள் வாளை உருவி நின்றனர். அவர்களுள் 4 பேர்கள் பிரதேச மொழியினரான கன்னடத்து உபதளபதிகள், 2 பிரெஞ்சு தேசத்து வீரர்கள். ஹைதர் அலியின் ஆட்சியில் பிரெஞ்சு தேசம் நட்பு நாடானதால் பல பிரெஞ்சு வீரர்கள் அவரது இராணுவத்தில் இடம்பெற்றிருந்தனர். பசவராஜ் தனது இடையில் இருந்த நீண்ட வாள்களை உருவி இரண்டையும் இரு கரங்களில் பற்றி கொண்டான். ஒரு வினாடி அனைவருக்குமே சிறு நடுக்கம். பசவராஜ் இரட்டை வாள்களை ஏந்திவிட்டால் அவன் பம்பரமாக சொல்வான். வாள்கள் மந்திரமாக பேசும். வாள்கள் ஒன்றோடு ஒன்று மோதத் தொடங்குகின்றன. கனகனத்த ஒளிகளுடன் வியூகம் வகுத்து கொண்ட எதிரிகளின் மத்தியில் ஓர் அனாதை போல பசவராஜ் அகப்பட்டு கொண்டதாகவே மற்றவர்கள் நினைத்து வேடிக்கை பார்த்தனர். பெற்ற அன்னை கங்கம்மாள் அக்கணமே மயக்கமுற்று சாய்ந்து விட்டாள். அவளை தாங்கி பிடித்துக் கொண்ட மஞ்சுளா தேவி அழுத கண்ணீரும் துடித்த இதயமுமாக கணத்திற்கு கணம் என்ன நடக்குமோ என பயந்து கவனிக்கிறாள். பசவராஜின் வாள் புயல் உரு கொள்கிறது. அவனது கால்கள் போர் தளத்திற்கு ஏற்ப நர்த்தனம் ஆடுகின்றன. உடம்பு வளைந்தும் அமர்ந்தும் எழுந்தும் துள்ளியும் எதிரிகளின் வாள்கள் தன் பேரில் விழாத வண்ணம் சுழன்றும் காட்சி தருகிறது. சூறாவளியைப் போல மிகவும் பயங்கர மாயவித்தை தெரிந்த தேவனைப் போல வாள்களை வீசி எதிரிகளை ஒவ்வொருவராக வீழ்த்தி வருகிறான். மகாபாரதம் படித்தவர்கள் இவன் என்ன அபிமன்யுவா என மூக்கின் மேலே விரல் வைத்து வியக்கின்றனர். இவன் தெய்வவரம் பெற்றவனா அல்லது கர்ணனோடு கவசம் பிறந்தது போல இவனுடன் வாள்கள் பிறந்தனவா என திவான் பூரணையா ஆச்சரியப்படுகிறார். பசவராஜ் உண்மையிலேயே மாவீரன்தான் என பெரிய சுல்தானா பேகம் வியந்து இமைக்க மறந்த கண்களுடன் கவனிக்கிறாள். திவான் மீர்சாதிக் மருட்சி கண்டு கவனிக்கிறான். அதுவரையிலும் தனது காதலனின் வீர பிரதாபங்களை பார்த்து அறியாத மஞ்சுளா தேவியின் அங்கங்கள் பூரிப்பு கண்டு விம்மி புடைக்கின்றன. தனது மாமியாரும் இந்த காட்சியை கவனிக்க வேண்டுமே என அவளது மூர்ச்சையை தெளிவிக்கிறாள். மக்கள் அனைவரும் ஆரவார குரல் எழுப்புகின்றனர். திப்பு சுல்தானோ சிலை சாபம் பெற்றவன் போல ஸ்தம்பித்து கவனிக்கிறான். பலருக்கு சட்டைகள் கிழிப்படுகின்றன. சிலர் நிர்வாணமாக்கப்பட்டு ஓடி மறைகின்றனர். வேறு சிலர் ரணப்பட்டும் போராடுகின்றனர். அப்துல் கரீமும் நாதிமும் ராஜா கானும் சையத் கஃபாரும் இப்படி ஒரு வீரனாக பசவராஜ் இருப்பான் என சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. கவசங்களை அணிந்திருந்ததால் அவர்கள் ரணப்படவில்லை. பசவராஜின் கழுத்து ஓரத்தில் மட்டுமே ஒரு சின்ன சிராய்ப்பு. மற்றபடி அவன் ரங்கநாயகியை மீட்ட அன்றைக்கு போல இருளிலா போராடுகிறான். எப்படியும் பசவராஜை தீர்த்து கட்டிவிடுவது என்ற முடிவுடன் அவர்கள் போரிட்டனர். அவனும் இனி இவர்களுக்கு பச்சாதாபம் பார்ப்பது முறையல்ல என்று உணர்ந்து தீர்த்து கட்டி விடுவது என்ற நோக்கத்துடன் ஆவேச பொறி கிளம்ப சிறுத்தை போல பாய்ந்து புலி போல பிராண்டி சிங்கம் போன்ற தனது வாள்களை கர்ஜிக்க செய்கிறான். அடுத்த சில வினாடிகளில் அனைவருடைய வாள்களும் அவரவர் கைகளை விட்டு பறந்து சென்று விழ ஓட்டமே பிடிக்க அவர்கள் தலைப்பட்டனர். மக்களிடையே ஒரே கரகோஷம் வானை பிளக்கிறது. வியர்த்து தெப்பமாக நனைந்துவிட்ட பசவராஜ் இரு வாள்களையும் தூக்கி நிறுத்திய வண்ணம் இன்னும் யாராவது இருக்கிறார்களா என சிங்கம் போல கர்ஜிக்கிறான். அடுத்து ஒரு கர்ஜனை முதல் கர்ஜனையை மீறி ஒலிக்கிறது. நான் இருக்கிறேன். அது திப்பு சுல்தானின் ராஜ கர்ஜனை. குமார சுல்தான். குமார சுல்தான் நீயுமா என்பது போல பசவராஜின் அந்த குரல் தீனமாக ஒலிக்கிறது. திப்பு சுல்தானும் பெரிதாக உணர்ச்சி வசப்பட்டவனைப் போல மேடையிலிருந்து எழுகிறான். மகனே, உனக்கு எதற்கு இந்த சவால் என்றால் பெரிய சுல்தானா பேகம். தொடர்ந்து, நான் தடுத்தால் நீ நிற்கப் போவதில்லை, எதற்கும் நீ கவசம் அணிந்து கொள் மகனே என்றாள். தேவையில்லை அம்மா, நாளை நீ யுத்தத்திற்கு புறப்பட வேண்டியவன். எனது வீரமிகு நண்பன் கையால் நான் வீர ஸ்வர்க்கம் அடைந்தால் அதுவே நான் செய்த பாக்கியம். மூர்கனே, உனது வீர சொர்க்கம் பற்றி நான் கவலைப்படவில்லை.
தந்தையாரின் ஆபத்து நிலை பற்றி இந்த தேசமே கவலைப்படுகிறது. கவலை வேண்டாம். எனது நண்பன் பசவராஜ் இந்த தேசத்தையும் அதன் தலைவரான எனது தந்தை ஹைதர் அலியையும் நிச்சயம் மீட்பான். சிநேகிதன் பால் இவனுக்கு எத்தனை நம்பிக்கை! குமார சுல்தான், நாம் நண்பர்கள், நமக்குள் சோதனை வேண்டாம் என்றான் பசவராஜ். வாள்களுக்கு நட்பு தெரியாது, வீரத்திற்கு பாசம் புரியாது, வெற்றிக்கு உறவே தெரியாது. நான் குர்ஆனுக்கு உரியவன். ஆனாலும் கீதையை நினைவுபடுத்துகிறேன். அது என்ன சொல்கிறது? யுத்தத்தில் கொல்பவனோ கொல்லப்படுபவனோ பாவிகள் ஆவதில்லை. அது இறைவன் சித்தம். ஆத்மாவுக்கு நட்பு ஏது, பாசமேது, உறவேது? திடலுக்கு வந்த திப்பு சுல்தான் இரு வாள்களை இரு கரங்களில் ஏந்தி நிற்கிறான். அனைவருக்கும் வியப்பு. ஏன், பசவராஜுக்கும் வியப்பு. திப்பு சுல்தானுக்கு இப்படியான இரட்டை வாள் பயிற்சியும் உண்டா? அவன் யாரிடம் பயின்றான்? இருவரும் இரு மத்தகங்களைப் போல, இரு மலைகளைப் போல மோத ஆயத்தமாகிறார்கள். மக்களிடையே ஒரே ஆரவார எழுச்சி குரல்கள். குமார சுல்தான், தயவு செய்து வேண்டுகிறேன், நமக்குள் இந்த சோதனை வேண்டாம். பசவராஜ் தடுத்து நிறுத்த முனைகிறான். நமக்குள் நாம் யார் என்பதை நிரூபித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அல்லவா? இவ்வாறு கூறிக்கொண்டே இரு கரங்களில் இருந்த வாள்களை இடமும் வலமுமாக வீசிக்கொண்டே பசவராஜின் மார்புக்கு நேரே குறிவைத்து தனது வலக்கரத்து வாளை நீட்டி ஆவேசமாக பாய்கிறான். ஒரு பகைவனின் நிர்த்தாட்சியமான முருகத்தனம் போல வாளை மார்புக்கு நேரே நீட்டி பாய்ந்த திப்பு சுல்தானை கண்ணுற்று ஒரு வினாடி நட்பு தழுவி அன்பால் தடுமாறி மறுக்கணம் சற்றே பின்வாங்கி ஒதுங்கிய பசவராஜ் தனது வாள்களை வட்ட வடிவமாக இடவளமாக சுழற்றி ஒதுங்கி கவனிக்கிறான். குமார சுல்தான், தயவு செய்து நான் சொல்வதை செவியில் நிரப்புங்கள். உங்கள் கரங்களில் இருக்கிற வாள்கள் என் பொருட்டு உரைகளில் ஓய்வெடுக்கட்டும். நிறையவும் தாழ்மையாகவும் ஓர் அன்பின் உத்தரவை போலும் அதே நேரத்தில் தனது வாழ்பலத்தை பற்றி தானே நன்கு உணர்ந்து கேட்டுக்கொள்கிறான் பசவராஜ். திப்பு சுல்தான் குரூரமாக அவனை கவனிக்கிறான். அது சுபாவமானதோ அல்லது சூட்சுமம் மிக்கதோ? நீ இப்போது எனது நண்பன் அல்லன். இந்த வாழ்போரை பொறுத்தமட்டில் நீ ஒரு சத்தியமான வீரனாகவே என்னை வெல்ல அல்லது வீழ்த்த முனைதல் வேண்டும். உன்னை எதிர்ப்பவன் ஒரு வீரன், நண்பன் திப்பு சுல்தான் அல்லன். இவ்விதமாக ஓர் உள்ளார்ந்த அர்த்தத்துடன் சொற்களை துப்பாக்கி ரவைகளாக வெடிக்கச் செய்த திப்பு ஓர் அரிமாவை போல சிலிர்ப்புடன் வாள்களை மேலும் கீழுமாக வெட்ட பசவராஜ் குனிந்தும் துள்ளியும் மீள. ஆகா, துவந்த தனிப்பல யுத்தம் துவங்கிவிட்டது. புயலும் புயலும் மோதி சுழன்று அடிப்பன போல, மழையும் மழையும் மோதி பிளப்பன போல, மத்தகமும் மத்தகமும் மோதி மதநீர் சுரந்து வெறி கொண்டன போல கூறிய வாள்களில் வீரிய மின்னல்கள் அங்கே பறக்கின்றன. வானம் கிளிப்பட, பூமி வெடிப்பட, அண்டம் பொடிப்பட, பெருத்த ஓசைகளுக்கு இடையே மக்களின் பெருத்த கூச்சல். எத்தனையோ இதயங்கள் பலவீனப்பட்டு இயங்குகின்றன, அலை மோதுகின்றன. என்ன நடக்குமோ, யார் வீழ்ச்சியடைய போவதோ? அன்னை பெரிய சுல்தானா பேகம் ஒரு விதத்தில் அஞ்சியும் மறு விதத்தில் அஞ்சாமலுமாக மெல்ல திவான் சாஹிப் மீர் சாதிக்கை நோக்குகிறாள். தனது உள் உணர்வை பகிர்ந்து கொள்ள சமிக்கை மூலமாக அருகே அழைக்கிறாள். திவான் மீர் சாதிக்கும் தனது இருக்கையை தள்ளி அருகே நகர்ந்து வந்து செவியின் மீது வலக்கரத்தை வைத்து, சொல்லுங்கள் பேகம் சாஹிபா என்கிறான். இந்த சண்டையை நிறுத்த முடியுமா திவான்? அன்னை உள்ளம் குழம்புகிறது. திவான் மீர் சாதிக் திகைக்கிறான். எதிர்வரிசையில் திவான் பூரணையாவும் ஆளுநர் சையத் முகமதுவும் நகர தலைவர் நரசிங்கராவும் என்னவென புரியாது கவனிக்கின்றனர். மக்களின் பெருத்த ஆரவாரத்தில் அவர்கள் உதடுகள் அசைவனதாம் தெரிகின்றனவே ஒழிய என்ன பேசிக்கொண்டார்கள் என்பது கேட்கவே இல்லை. திப்பு சுல்தானும் பசவராஜும் சிங்கங்களைப் போல பாய்ந்து பாய்ந்து வாள்களை மந்திரமாக சுழற்றுகின்றனர். வேடிக்கை பார்த்த ஜனத்திரள் இவர்களை வெல்ல யாரால் முடியும் என முனகுகிறார்கள். இவர்களில் யார் வெல்ல போகிறார்கள்? வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மஞ்சுளா தேவியின் பூவினும் மென்மையான இதய ஆசனத்தில் தனது அருமை காதலன் பசவராஜே வெற்றி வாகை சூடி கெக்கலி கொட்டி பெருமிதத்துடன் சிரிப்பதாக உணர்கிறாள். மாபெரும் வீரனை மணக்கப் போகிற மகா பாக்கியத்திற்குரிய தன்னை பலரும்
குறிப்பாக தன் அந்தஸ்துக்கு உரிய பெண்களும் அதற்கு மேலும் உள்ளவர்களும் ஒரு ராணிக்குரிய மரியாதையை செலுத்துவதாக கற்பிதம் செய்து பூரிக்கிறாள். ஆனால் பசவராஜின் அன்னை கங்கம்மாள் இதற்காக இந்த திப்பு சுல்தான் தனது மகனிடம் ஒரு விரோதியைப் போல எதிர்த்து போரிட வேண்டும்? கம்பங்கொள்ளையும் வெங்காயத்தையும் சாப்பிட்ட பொன்மன செம்மலா இவ்வாறு புறத்தே உள்ளவன் போல பகை கொண்டு போருக்கு அழைப்பது போல அழைத்து புறமுதுகிடச் செய்ய அல்லது புறமுதுகிட ஆசை வைக்க வேண்டுமா என தன் மனதிற்குள் புலம்புகிறாள். மகனுக்கு ஏதும் ஏற்பட்டுவிடக் கூடாது என அந்த தாய் உள்ளம் மைசூரில் கோவில் கொண்ட சாமுண்டீஸ்வரியை வழிபட்டுக் கொள்கிறது. குழுமியிருந்த கூட்டம் ஹோவென கூச்சலிடுகிறது. அந்த வீரத்திடலே துவம்சமாகிறது போல திப்பு சுல்தானும் பசவராஜும் போரிடுகிற காட்சி. கவசம் அணியாது அவர்கள் சூறைக்காற்றை போல சுழன்று சுழன்று யுத்தம் புரிந்தாலும் வாள்களுடன் வாள்கள் மோதினமே ஒழிய அந்த வாள்கள் மறந்தன் கூட அவர்களுடைய தேகங்களை தொட பயப்பட்டன. அப்படி சொல்வதை விட நாணப்பட்டன என்றே சொல்ல வேண்டும். அவர்களின் உடல்களில் வியர்வை துளிகள் அரும்பி வழிந்தனவே ஒன்றி சிறிது இரத்த துளிகள் கூட எட்டி பார்க்கவில்லை. வாள்கள் தங்களுக்குள் தாம் பகைமை பாராட்டி கொண்டன. அவற்றை பற்றி கொண்டிருப்பவர்கள் கெழுதகை நண்பர்கள் என்ற அக்னி போன்ற உண்மை அவற்றுக்கு மிக நன்றாகவே புரிந்திருந்தது. மாறி மாறி பாயும் நண்பர்களின் இந்த தனி போரை கண்டு எனக்கு நிறைய பயமாக இருக்கிறது மீர்சாதிக் என அஞ்சியவாறு பதை பதைக்கிறாள் பெரிய சுல்தானா பேகம். மகன் தோற்று விடுவானோ என்ற அவமானத்திற்குரிய சந்தேகம் அவளுக்கு. திவான் மீர்சாதிக்கும் மிகுந்த நயத்துடன் சிரித்துக் கொண்டே, பேகம் சாஹிபா, இது நிஜமான யுத்தம் என எண்ணுகிறீர்களா? இது ஒரு நாடகம், இது ஒரு ஏற்பாடு. நாளைய யுத்த புறப்பாட்டிற்கு பசவராஜ் தலைமை தாங்க வேண்டும் என்பது நமது இளைய சுல்தானது விருப்பம். அதனை இவ்வாறு ஒரு நாடகமாடி வீர மெடுக்குடன் அரங்கேற்றுகிறார் என்றான். அப்படியென்றால் திப்பு தோற்று விடுவான் என நீங்கள் நினைக்கிறீர்களா? தோற்க மாட்டார், தோற்றது போல பாவனை செய்ய போகிறார். நடக்கும் சண்டையை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. நிஜமான சிங்கத்தின் நட்பு முறையில் மோதிக்கொண்டாலும் அவற்றின் கர்ஜனைகள் பயமாகத்தானே இருக்கும். திடுமென ஜனத்திடையே பெருத்த வாளை கிழிப்பது போல பெருத்த சத்தம். இருவரும் திடலை நோக்க திப்பு சுல்தான் என்கிற சிங்கம் கரையில் விழுந்து உருளுகிற போது மீர்சாதிக் என அலறி விடுகிறாள் பெரிய சுல்தானா பேகம். பக்கத்தில் அமர்ந்திருந்த திப்பு சுல்தான் ராணிகள் வீல் என குரல் கொடுத்து இரு கரங்களையும் வாயில் பொத்தி கண்களை அகல விரித்து என்ன நடக்குமோ என்ற பய உணர்ச்சியுடன் அதனை கவனிக்கின்றனர். திவான் மீர்சாதிக்கும் கூட அதுவரை அவர் தெரிவித்த கருத்திற்கு முரணாகவே நடந்த அந்த பலப்பரட்சியை கண்டு ஒரு நிமிடம் அரண்டு போனான். இவர்கள் உண்மையாகத்தான் போரிடுகிறார்களோ? உருண்டு சென்ற திப்பு சுல்தானை தொடர்ந்து வாளை ஓங்கிக் கொண்டு பாய்ந்து வந்த பசவராஜ் அதனை தரை நோக்கி விசுக்கென வீசுகிறான். திப்பு சுல்தானோ அந்த வீச்சிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டி புரள மீண்டும் அவன் வாளை வீச புரள வீச புரள இப்படியே தரையில் வாள் முனை கீறல்களோடு கோடாய் பதிந்து மண்ணை கிளப்பி பசவராஜின் வாழ்வீச்சை பொய்யென நினைப்பதா, திப்பு சுல்தான் விழுந்ததை மெய்யென நிரூபிப்பதா என புரியாது வாய்ப்பிழந்து சிரிக்கின்றன. திப்பு மிகுந்த சமத்காரத்துடன் புரண்டு துள்ளி எழுந்து வலக்கையில் இருந்த வாளால் எதிர்வீச்சு வீசி எதிரியின் வாளை தடுத்து முன்னேறும் போது மக்களின் கரகோஷம் மெய் சிலிர்க்க வைக்கிறது, சிலரை மெய் விதிர்க்க செய்கிறது. திவான் பூரணையாவும் கூட தம்மை மறந்து கை தட்டுகிறார். திப்பு சுல்தான் வெற்றியடைய வேண்டும் என்பது அந்த மெய்ப்பாட்டில் நன்றாக புலனாகிறது. ஒருவாறாக பயம் நீங்கிய பெரிய சுல்தானா பேகம், மீர்சாதிக், இந்த பலப்பரட்சியில் திப்பு தோற்கிறானோ வெற்றி பெறுகிறானோ எனக்குள் நான் ஒன்றை தீவிரமாக முடிவு செய்து விட்டேன் என்றாள். திவான் மெல்ல திரும்பி பெரிய சுல்தானா பேகத்தையே நன்றாக கூர்ந்து பரிசீலித்து முறுவலிக்கிறான். அவனுக்கு அம்மாதிரியான ரகசிய ஆலோசனைகளுக்கு மகா சுல்தான் ஹைதர் அலியிடமே அதிகமான செல்வாக்கு உண்டு. துன்மார்க்கமான முறையில் ராஜதந்திரத்துடன் அபிப்பிராயங்கள் வழங்குவதில் அவன் ஓர் அசுர வித்து. பெரிய சுல்தானா பேகமும் அவனிடம் இதுபோல சதி பற்றியதில் சர்வ ஜாக்கிரதையாக கலந்து ஆலோசிப்பாள். வருவாய்த்துறையின் வாசலாயிற்றே அவன். தனக்குள்ள மரியாதைகள் என்ன என்பதை
பூரணமாக அறிந்து கொண்டிருந்த திவான் மீர் சாதிக்கும் அவற்றை எப்போதுமே பகிரங்கமாக இழக்க சம்மதியாத சமர்த்தனாகவே நடந்து கொள்வான். இப்போது கூட பெரிய சுல்தானா பேகம் தீவிர முடிவிற்கு செவிசாய்க்கும் பவியத்துடன், சொல்லுங்கள் பேகம் சாஹிபா என கூறுகிற போது ஒருவித நயமான ஓசை அவனது நாவில் இயல்பாகவே குந்தியது. மீர் சாதிக், பசவராஜை இனியும் விட்டு வைக்க கூடாது. இப்பேற்பட்ட துணிச்சல் மிக்க வீரனை சதிகாரர்கள் வலை வீசி விலைக்கு வாங்கிவிட்டால் பிறகு நமது அரசாங்கத்திற்கு ஆபத்து என அவள் கூறும்போது அந்த சொற்கள் வாள் முனைகளாக திவான் மீர் சாதிக்கின் இதயத்தில் குத்தின. அப்படியும் அவன் சிரிக்கிறான். பசவராஜை அவ்வளவு எளிதாக யாரும் விலை வீசி வாங்க முடியாது. வேண்டுமானால் வீழ்த்துவதற்கு என்ன வழி என்பது குறித்து யோசிக்கலாம். நிச்சயமாக யோசிக்க வேண்டும். அத்துடன் அந்த ரங்கநாயகியை தொலைத்து விடவும் தீர்மானித்து விட்டேன். நாளை திப்பு போர் பயணம் செய்கிறான். நாளைய கழித்து மறுநாள் இந்த இருவருக்கும் முடிவு காண வேண்டும். நமது மகா சுல்தான் அவர்கள் இது குறித்து ஒப்புதல் தெரிவிக்க வேண்டுமே பேகம் சாஹிபா. பயம் வேண்டாம் மீர் சாதிக். மகா சுல்தானே இது குறித்து எனக்கு ரகசிய கடிதம் எழுதி அனுப்பி இருக்கிறார். அப்படியானால் இருவரையும் நானே கவனித்துக் கொள்கிறேன். உத்தரவுக்காகத்தான் எதிர்பார்க்கிறேன். ஒரு கால் நாளைய போர் பயணத்தின் போது பசவராஜ் உடன் புறப்பட்டாலும் கவலை இல்லை. அதற்கும் வழிவகுக்க என்னால் முடியும். எனக்கும் இந்த இரண்டு சைத்தான்களால் ஏதாவது புது குழப்பங்கள் ஏற்படுமோ என்ற சந்தேகம் எப்போதுமே உண்டு. திவான் சாஹிப் மீர் சாதிக் இவ்வாறு கூறும்போது, சில நாட்களுக்கு முன்பே இது தேர்ந்தெடுக்க வேண்டிய விஷயம் தவறிவிட்டது என மனதிற்குள் முனகிக் கொண்டான். சொல்லப்போனால் மகா சுல்தான் ஹைதர் அலியே ஒரு சமயம் இது குறித்து மீர் சாதிக்கிடமும் திவான் பூரன் ஐயாவிடமும் வருந்தி இருக்கிறார். ஆனால் திவான் மீர் சாதிக்கிடம் மட்டுமே தனிமையில் பேசும்போது ரங்கநாயகியை தீர்த்து கட்டிவிட்டு பழியை பசவராஜ் மீது போட்டுவிடவும் ஆலோசனை வழங்கியிருந்தார். ஒரு பூகம்பமே ஏற்பட்டது போல அதிர்ச்சி போல சத்தம் அந்த கூட்டத்தினரிடையே எழுந்தது. அனைவரது கண்களும் இமைக்க மறந்து பரபரப்புடன் நோக்கின. பசவராஜின் இரு கரங்களில் இருந்த வாள்கள் இரண்டில் ஒன்று நழுவி மேலே பறந்து பூமியில் வந்து விழுகிறது. அதனை ஓடிச் சென்று எடுக்க முயல்கிறான் பசவராஜ். அதற்குள் திப்பு சுல்தானின் இடது கால் கீழே விழுந்த அந்த வாளின் பிடியை மிதித்துக் கொள்கிறது. ஒரு வினாடி தொலைவில் இருந்த தனது அருமை நண்பன் திப்பு சுல்தானை நோக்குகிறான் பசவராஜ். எனது வீரம் உனது காலடியில் என்பது போல ஒரு நிவேதனமாக அவனது கண்களில் நீர் திரையிடுகிறது. அடுத்து கொஞ்சமும் தனது தயக்கத்தை காட்டாது அவ்விதம் காட்டுவதன் மூலம் தனது மனநிலை வெளிப்படுமா என்று அஞ்சி வலது கையில் இருந்த வாளை வீசிக்கொண்டு துரோணரின் வாரிசை போல பாய்கிறான். ஆயினும் அவனது உள்ளம் கர்ணனின் கீதையாக உருவிக்கொண்டு இருக்கிறதே. இந்த கட்டத்தில் திப்பு சுல்தான் ஒரு படி மீறிய மானுஷ்ய நிலையிலிருந்து தனது நண்பனை நோக்கி, இவன் மட்டும் ஒற்றை வாள் கொண்டு போரிட தான் மட்டும் இரட்டை வாள்கள் மூலம் வீரத்தை நிறுவுவதா என்று எண்ணி தனது இரு கரங்களில் இருந்த வாள்களில் ஒன்றை அனாயசமாக தூக்கி எறிகிறான். மானுடம் அறிந்தோர் கூச்சலிட்டு அதனை வரவேற்கிறார்கள். அறியாதார் எதற்காக ஒரு வாளை வீசி எறிய வேண்டும்? ஒரே மூச்சில் இந்த பசவராஜை வீழ்த்தலாமே என அரற்றிக் கொள்கின்றனர். திப்பு சுல்தானும் பசவராஜும் ஒற்றை வாள் கொண்டு ஆவேசமாக போரிடும் போது வாள்களின் மோதல்களால் ஏற்பட்ட நெருப்பு பொறிகள் பிரமிக்க வைக்கின்றன. ஓர் அருமையான சந்தர்ப்பத்தில் திப்பு சுல்தான் இசகு பிசகாக அகப்பட்டு கொண்டு திணறுகிறான். இந்த இடத்தில் நிச்சயமாக திப்பு சுல்தான் வீழ்த்தப்பட்டான் என்றே பலரும் ஏகோபித்து இரைச்சல் இடுகின்றனர். பசவராஜே வெற்றி கண்டான் என அவனை சார்ந்தவர்கள் உற்சாக குரல் எழுப்புகிறார்கள். பெரிய சுல்தானா பேகம் முதல் மாரியட் வரை நமது திப்பு வீழ்ந்து பட்டான் என்று எண்ணியே துடிக்கின்றனர். அந்த ஒரு நிமிட நேரத்தில் ஒரு திசை திருப்பமான நிகழ்ச்சி நடந்து விடுகிறது. பசவராஜ் கோட்டை விட்டு விட்டானே. அவன் கையில் இருந்த வீரவாள் திப்புவின் வீரமிகு வாழ்வீச்சால் நழுவி பளீரென வானோக்கி பறக்கிறது. நிராயுத பாணியாகிவிட்ட பசவராஜ் தலை குனிந்து நின்று திப்புவை நோக்குகிறான். குமார சுல்தான், எனது தோல்வியை மனம் முவந்து பகிரங்கமாக ஏற்றுக்கொள்கிறேன். வீரவாள், தோல்வியே காணாத செருக்கனைய வெற்றி வாள் முதன்முறையாக பூமியில் விழுந்து கிடப்பதை கண்ட திப்பு சுல்தான் மரியாதையாக அதை தொட்டு வணங்கி எடுத்து முத்தமிடுகிறான்.
பசவராஜின் குனிந்த தலை இன்னும் நிமிரவே இல்லை. அவனை காண காண நினைக்க நினைக்க கற்பனை செய்ய செய்ய திப்பு சுல்தானுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இவன் உண்மையில் தோற்றானா, இல்லை நான் தான் உண்மையில் வென்றேனா? சூழ்ந்திருந்த மக்களிடையே எழுந்த பலதரப்பட்ட ஆரவாரங்கள் அடங்க நீண்ட நேரம் பிடிக்கிறது. திப்பு சுல்தானை பாராட்டும் முகாந்திரமாக திவான்களும் சேனாபதிகளும் அரசியல் அதிகாரிகளும் அருகே வருகிறார்கள். இதனை விரும்பாத திப்பு சுல்தான், தயவு செய்து போய் விடுங்கள். ஒரு வருங்கால மகா சுல்தானிடம் ஒரு வீர பிரஜை தோற்ற விளையாட்டு இது. அவரவர் இருப்பிடங்களுக்கு அவரவர் செல்லலாம் என உரத்த குரலில் வெறுப்பார்ந்த நிலையில் சத்தமிட்டு கத்துகிறான். சற்றே துணிவு கொண்டு அருகே வந்த திவான் பூரணையா, குமார சுல்தான், உங்கள் தம்பியார் பரங்கிப்பேட்டை நோக்கி படைகளுடன் புறப்படுகிறாராம், வழிகூட்டி வைக்க என அவர் கூறி முடிக்கும் முன்னம் இடைமறித்து திப்பு மிகுந்த எரிச்சலுடன், நீங்கள் வழிகூட்டி அனுப்புங்கள். என்னையே வழிகூட்டி அனுப்புகிற பொறுப்பு ராணுவ மந்திரியாகிய உங்களுக்குத்தானே இருக்கிறது என்றான். திவான் பூரணையா தமது மரியாதையை செலுத்திவிட்டு அங்கிருந்து அகன்றார். அந்த திடலே காலியாகி வெறிச்சோடி கிடக்கிறது. இன்னும் பசவராஜ் தலை குனிந்தே நின்றான். என் பாராட்டுக்குரிய நண்பனே, என்னை பாராட்ட வந்தவர்களுக்கு நான் சொன்ன பதில் சரிதானே என கூறிக்கொண்டே நண்பனது வலது தோளை பற்றி திருப்பினான் திப்பு சுல்தான். சரியானதல்ல குமார சுல்தான், நான் உண்மையிலேயே தோற்று போனேன். அவனது கண்கள் கலங்குகின்றன. பொய் சொல்கிறாய் பசவராஜ். பல சந்தர்ப்பங்களில் உனது வீரவாளின் வீச்சின் நான் பயந்து பிரமித்து நடுங்கியும் போனேன். அப்போதெல்லாம் நீ விளையாட்டாகவே என்னை விட்டு வைத்தாய் என்பதை நிச்சயம் நான் அறிவேன். நீ வென்றிருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். நீங்கள் தோற்றிருந்தால் நான் தற்கொலை செய்து கொண்டிருப்பேன். பசவராஜ் ஒரு விவசாயியின் மகன் மட்டுமே. ஆனால் எனது நண்பர் திப்பு சுல்தான் ஒரு மாவீர மகா சுல்தான் ஹைதர் அலிகான் நவாபின் அருமந்த புதல்வர். இந்த தென்னகத்தின் வீர கர்ஜனை, ராஜ கர்ஜனை. அவரது சரித்திரம் இந்த தேசத்தின், இந்த உலகத்தின் ஓர் அங்கம். எனது சரித்திரம் இந்த மண்ணில் ஒரு புதைக்குழி. எனவே சரி சரி என்று புறப்படுங்கள் குமார சுல்தான். திப்பு சுல்தானின் வீர கண்கள், கலங்கி அறியாத அகன்ற கண்கள் கலகலவென நீரை உகுக்கின்றன. நாளை நீ என்னுடன் யுத்தத்திற்கு புறப்படுகிறாய். மகா தளபதியாக அல்ல. இந்த விருது உனக்கு அவசியமும் அல்ல. அதனினும் மேம்பட்ட திப்பு சுல்தானின் மகா நண்பன் என்ற நிலையான விருதுடன் புறப்படுகிறாய். எல்லோரும் போய் புறப்பாட்டின் போது தங்கள் மார்பில் புலிச்சின்னம் அணிய வேண்டும். ஏன், நானும் அணிந்தே தீர வேண்டும். ஆனால் உனக்கு வேறு சின்னத்தை நான் அளிக்கிறேன். அதனை நீ மார்பில் அணிந்து கொண்டுதான் புறப்பட வேண்டும். அண்ணாந்து கவனித்த பசவராஜ், என்ன சின்னம் குமார சுல்தான் என கேட்டபோது அவனது குரல் தழுதழுக்கிறது. பெருமிதமான சிரிப்புடன், எனது உருவம் பொறித்த சின்னம் என ராஜகம்பீரமாக கூறிய திப்பு சுல்தான் தனது நண்பனை அன்புடன் அணைத்தவாறு குதிரைகள் நின்றிருக்கும் இடம் நோக்கி நடக்கிறான். தான் கண்ட பெரு வெற்றியை எண்ணி உலகம் கண்ட பசவராஜின் மெய்யெல்லாம் புல்லரிப்புடன் பொறித்து விம்முகிறது. ஸ்ரீரங்கநாதர் கோவில் மணியோசை அங்கே ஒலிக்கத் தொடங்குகிறது. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம். நன்றி.